போதுமா? எனக்கு உறவை முடித்துக் கொள்கிறேன். மீண்டும் அடுத்த ஜென்மத்தில் சந்திக்கலாம். ஒழுங்கா நீ என்ன அனுசரிச்சு போனாதான் உனக்கு எல்லாமே. இல்ல என்ன மிரட்டுற வேலை வச்சுக்கிட்ட அவ்வளவுதான். அம்மாவை நான் மன்னிக்கணுமா? அம்மாதான் அப்பாவை மன்னிச்சு விடணும். அம்மாதான் வந்து மன்னிக்கணும். உன்ன கோபப்பட்டு போனதுக்கு அப்பாவுக்கு தண்டனை கிடைச்சிருச்சு சோறு இல்லாம. சரியா? இப்ப வீட்டுக்கு வந்து அப்பா வந்து நான் மன்னிச்சிடுறேன், பாவம் போ அப்படின்னு. மன்னிக்க வேண்டாமா? வேண்டாமா? சரி, இப்ப சாப்பிடுறதுக்கு என்ன பண்ணுவீங்க? விரல் இருக்கு 10 விரல், ஒவ்வொன்னும் அரை மணி நேரத்துக்கு ஒருக்கா வச்சுக்க வேண்டியதான். போய் சாப்பிடு, இல்லைன்னா வீட்டுக்கு வர ரெண்டுல எதுனா ஒண்ணு பண்ணு. இல்ல குடு, என்ன பண்றது பாத்துக்கலாம். அட வீட்டுக்கு வர சாப்பாடு, தயிர் சாப்பாடு இருக்கு. இல்ல நான் ரோசக்காரன், வரமாட்டேன். நைட் சாப்பிட மாட்டீங்களா? அப்போ நைட் சாப்பிடுவேன். நைட் 6 மணி வரைக்கும் ரோசம். அப்பா அம்மா தயிர் சாப்பாடு செய்யல, அம்மா தான் வெங்காயம் போட்டு மோர் சாப்பாடு செஞ்சிருக்கா. ஆமா, நீ வீட்டுக்கு வாப்பா. அப்படியா? உனக்கு பிடிச்சதுதான் எனக்கு டிஷ் செய்றோம். டிஷ் இல்லடா, அப்ப கொஞ்சம் கோவமா ரோசமா இருக்கேன். அந்த சாப்பாடு சாப்பிட்டுக்காதப்பா, வாப்பா ஒழுங்கா. என்னது? ரோசா கூசன்னா இருக்காதுப்பா, வாப்பா ஒழுங்கா வீட்டுக்கு. இல்லம்மா, ரோசா பூ இல்லடா, நான் அப்ப கோவமா ரோசமா சாப்பிடாம இருக்கேன்னு சொல்ல, ரோசப்படுறேன். வெக்கமா? வெக்கமா? ஐயோ, இந்த பிள்ளைக்கு ரோசம்னா நான் என்னன்னு புரியுது. ரோசம் மீன்ஸ் வாட் இஸ் த ரோசம்? அதாவது அம்மா மேல கோபமா இருந்து வந்த இல்லையா, அந்த கோபத்தோட நான் வந்து சாப்பிடாம வந்தேன் இல்லையா. ஆமாப்பா, அம்மா சொல்றது கரெக்ட் தான். ஏன்பா அதுலன்ட்டு என்னமோ உளற மாதிரியா இருக்குது. ஆமா, சரி, ஓகே. அதாவது சரி விடு, உனக்கு புரிய வைக்க முடியாது, நான் வந்து சாப்பிட்டுக்கிறேன். ரோசத்தை பத்தி நான் உனக்கு விளக்கம் சொல்லக்குள்ள ரோசத்தை விட்டுட்டு வந்துடும். சரிம்மா, வந்துடுறேம்மா. பாப்பா சொல்லி கேட்காம இருப்பனா? சரி தங்க, வந்துடுறேன். இல்ல, மதியம் வந்துடுறேன்.